11 மணிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சி மேயராக காங்கிரஸை சேர்ந்த கே சரவணன் என்பவரும், துணை மேயராக திமுகவை சேர்ந்த சூப்பர் தமிழர்களும் உள்ளனர். இங்கு திமுகவை சேர்ந்த 38 கவுன்சிலர்கள் உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவருக்கு மேயர் பதவி கொடுக்கப்பட்டதால் இரு தரப்பினரிடையே பனிப்போர் நிலவி வருகிறது. இந்த சூழலில் மேயர் சரவணன் தலைமையில் மாநகராட்சி கூட்ட அரங்கில் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் 50 தீர்மானங்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் சில தீர்மானங்கள் நிறைவேற்ற ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் அதனை சரிபார்க்காமல் மீண்டும் கொண்டு வந்தது ஏன் என திமுக கவுன்சிலரும் பொது சுகாதார பிரிவு தலைவருமான குட்டி தட்சிணாமூர்த்தி கேள்வி எழுப்பினர். 12,54 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து இடிப்பதற்கான டெண்டர் வைத்துவிட்டார்கள். இப்போது தொடர்ந்து நீங்க தீர்மானம் நிதி ஒதுக்கி தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு சொன்னா இந்த மண்டலத்துடைய மாண்பை நீங்க சரியான முறையில் ஒரு பதிவு. மேலும் தீர்மானங்கள் தொடர்பான கோப்புகளில் மேயர் கையெழுத்திட்டுள்ளாரா என்பதை சரிபார்க்க வேண்டும் என கூறிய திமுக கவுன்சிலர் அந்த கோப்புகளை உறுப்பினர்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். திமுக கவுன்சிலரின் கேள்விகளுக்கு உரிய பதிலளிக்காத மேயர் சரவணன் கூட்டத்தை மறுநாளைக்கு ஒத்திவைப்பதாக கூறிவிட்டு தனது அறைக்கு செல்ல முயன்றார். இதனால் முன்கூட்டியே சென்று அறையின் கதவை பூட்டிய திமுக கவுன்சிலர் குட்டி தட்சிணாமூர்த்தி வாசலிலேயே உட்கார்ந்து கொண்டு தர்ணாவில் ஈடுபட்டார். அவருக்கு ஆதரவாக சில கவுன்சிலர்களும் சூழ்ந்து கொண்டனர். இதனால் செய்வதறியாது திகைத்த மேயர் சரவணன் திடீரென மாமன்ற அலுவலகத்தின் தரையில் படுத்தபடியே தமக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக அலறினார். மேலும் தனது உயிரை காப்பாற்றுமாறு கதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் பதறிப்போன கவுன்சிலர்கள் மேயரை ஆசுவாசப்படுத்தி அறைக்கு அழைத்து சென்றனர். இதற்கிடையே திமுக கவுன்சிலர் குட்டி தட்சிணாமூர்த்தி தள்ளிவிட்டதால் தான் கீழே விழுந்ததாக புகார் கூறிய மேயர் சரவணன் தமக்கு நெஞ்சுவலி மற்றும் கழுத்து வலி இருப்பதாக கூறி கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நெஞ்சுவலி ஏற்பட்டுருச்சு. அப்படி நீங்கள் மாமல்லபுரத்தை ஒத்தி வைக்க சொன்னார். அவர் சொன்னதாக நானும் ஒத்தி வச்சேன். கூடுதல் ஒத்தி வச்சுட்டு வெளியே வரும்போது அவர் கொடுக்கப்படுறதுக்கு எனக்கு போகக்கூடாதுன்னு தடுத்துட்டாரு. துணை மேயர் கையை பிடிச்சி இழுக்கும்போது அந்த நிலை கொஞ்சம் கீழே வந்துட்டாங்க. இதைப்போல மேயர் சரவணன் தனது நெஞ்சில் குத்தியதாக திமுக கவுன்சிலர் குட்டி தட்சிணாமூர்த்தி புகார் கூறியுள்ளார். இதற்கிடையே கோப்புகளை கேட்டால் நெஞ்சுவலி ஏற்பட்டது போல மேயர் நடிப்பதாக மற்ற கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அப்போது பேசிய துணை மேயர் சூப்பர் தமிழர்கள் யார் கேள்வி கேட்டாலும் பதிலளிக்க வேண்டியது மேயரின் கடமை என கூறினார். கும்பகோணம் மாமன்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலரால் தாக்கப்பட்டதாக கூறி மேயர் தரையில் படுத்துக்கொண்டு கதறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.